வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக்கிறேன். அம்மா அம்மா திருவடி வணக்கங்கம்மா. பிரேமாம்மா. எல்லா அடியாருக்கும் பிரிச்சுட்டோம்ல ஐயா. திருவடி வணக்கம்மா. சிவாய நமங்கம்மா. என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தடி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க நால்வர்த்துக்கு பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. வாருங்கள் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பெறான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் படம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஞான வேள்வியிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இந்த 14 சாத்திர நூல்களை நமக்கு அருளி செய்துள்ள மெய்கண்டார் திருவதிகை மனவாசகம் கடந்தார், உமாபதி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆகிய புறச்சந்தான ஆச்சாரியர்கள் அனைவருடைய திருவடி மலர்களையும் உச்சி மேல் சூட்டி ஓப்பெய்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கிற ஈசன் குழுமத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் அதனுடைய நிர்வாக திறமை பெற்றிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதற்கு ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிற வேலுண்டு வினையில்லை திருவாசக சிந்தனையினுடைய நிறுவனர் ஆனந்த ஐயா அவர்களுக்கும், இதனை பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இந்த ஞான வேள்வியிலே பங்கு பெற்றிருக்கிற திருவருட்பயனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வேட்கையோடு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். நாம் திருவருட்பயன் என்கிற நூலினை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் 10 குறட்பாக்கள் வீதம் 10 அதிகாரங்கள் அமைந்துள்ளன. ஆக மொத்தத்தில் 100 குறட்பாக்கள் உள்ளன. அந்த 100 குறட்பாக்களையும் அருளி செய்து நமக்கு வழிகாட்டிய பெருமகனார் உமாபதி சிவாச்சாரியார். அவர் தில்லைவாழ்ந்தனர்களிலே ஒருவர். சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை அருளி செய்த பெருமைக்கு உரியவர்.
பெத்தான் சாம்பானுக்கு முக்தி கொடுத்து அனைவருடைய கண் பார்வையிலும் ஒரு முள்ளிச்செடிக்கும் முக்தி கொடுத்த அற்புதத்தை செய்த பெருமகனார். இவர் மறைஞான சம்பந்தருடைய சீடர். மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவருடைய கருத்துக்கள் அனைத்தையும் சேர்த்துத்தான் இவர் 8 நூல்களாக அருளி செய்துள்ளார் என்பதை நாம் அறிந்து மகிழலாம். மேலும் சிதம்பரத்திலே கொடியேற்றுகிற பொழுது கொடி ஏறவில்லை, உமாபதி சிவாச்சாரியார் வந்தால்தான் ஏறும் என்று சொன்னதால் இவர் பொன்னம்பலத்து அருகே சென்று கொடிக்கவி பாடி கொடியை ஏற்றுவித்த அற்புதத்தை நிறுவியவர், அந்த பெருமைக்கு உரியவர். இவர் காப்புச் செயலிலேயே நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண், நல்ல ஞான முகத்தை உடைய விநாயக பெருமானை வழிபட்டால் கலை நூல்களையும் ஞான நூல்களையும் நாம் வருந்தி கற்க வேண்டிய அவசியமில்லை என்று தொடங்கிய இந்த காப்புச் செயல் 10 அதிகாரங்களை உடையது என்று சொன்னேன். நாம் 5 அதிகாரங்களை சிந்தித்து முடித்திருக்கிறோம். சைவ சித்தாந்தம் கொள்ளக்கூடிய பதி, பசு, பாசம் ஆகிய 3 பொருள்களினுடைய இயல்புகளையும் பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை என்கிற 3 அதிகாரங்களினுடைய தலைப்பிலே இவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். மேலும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமானிலிருந்து பிரியாமல் இருக்கக்கூடிய திருவருட் சக்தியினுடைய இயல்பை சொல்லக்கூடியது 4வது அதிகாரமான அருளது நிலை. அந்த அருள்தான் குருவடிவாக வந்து நம்மை எல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை அடுத்த அருள் உருநிலை என்கிற அதிகாரத்திலே பார்த்தோம். இந்த ஞானாசிரியர் மானுட சட்டை தாங்கி வந்து இந்த உயிர்களை உய்யும் பொருட்டு பல்வேறு தீக்கைகளை செய்தார். தீக்கைகளினுடைய வகைகள் என்ன, அவை இந்த உயிரினத்திலே என்னென்ன மாற்றங்களை செய்கிறது என்பதை சென்ற அமர்விலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த ஞானாசிரியர் உலகிற்கு வரும் பொழுது பக்குவ ஆன்மாக்களை கண்டு அவர்கள் உய்யும் வழியை போதிக்கிறார். அவரை மலக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார். விடுவித்து மெய்ப்பொருளாகிய சிவத்திடம் அன்பு காட்டுவதற்காக தூண்டுகிறார். பிறகு அந்த திருவடியை நாம் பெறுமாறு ஞானாசிரியர் செய்கிறார். ஆக ஞானாசிரியர் செய்யக்கூடிய 3 செயல்கள் என்னென்னு கேட்டா, முதல்ல நம்மளை மலக்கட்டிலிருந்து விடுவிக்கிறார். 2வது சிவத்திலே அன்பு பெருக செய்கிறார். 3வது இறைவனுடைய திருவடியை நாம பற்றி கொள்ளுமாறு செய்கிறார். இந்த 3ஐயும் செய்வதுதான் அவருடைய தொண்டாக இருக்கிறது. ஏன் அப்படி மலர்கட்டையை நீக்குகிறார் அப்படின்னு சொன்னா, எல்லா உயிர்களும் இந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களினாலே கட்டுண்டு இருக்கிறது. அதனாலதான் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் இருக்கிற உலகம், நாம் பயன்படுத்தி இருக்கிற பொருள்கள், நமது உடம்பு, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம், இவை அனைத்தும் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை அனைத்துமே பொய்யானவை, நிலையற்றவை. இந்த நிலையற்றவை என்பதைத்தான் யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை என்று பல்வேறு அறிஞர்கள் பலவேறாக கூறியிருக்கிறார்கள். அதை உணர்த்துகிறவர் தான் ஞானாசிரியர். அதை உணர்ந்த உடனே நம்ம உடம்புல இருக்கிற ஆணவ மலத்தினுடைய தன்மை குறைய தொடங்கும். அப்படி குறைய தொடங்கின உடனே நம்மளுடைய இருள் குறையும். எனவே அருள் நம் உடம்பிலே பெருகும். அப்பதான் இறைவனுடைய திருவடியை நாம் அடையக்கூடிய தன்மை பெறும். ஆக
இந்த 3 செயல்களையும் உமாபதி சிவாச்சாரியார் இறைவனினுடைய செயல்களாக, இந்த ஆன்மா பயன்படக்கூடிய பயனாக 3ஐ சொல்கிறார். இந்த 3க்கும் ஞான செய்தின்னு சொல்றார், தலைப்புட்டார். என்னன்னு கேட்டா, முதல்ல பாச நீக்கம், 2வது அருள் விளக்கம், 3வது இன்பப் பேரு. இந்த 3ஐயும் தான் இனி வரும் அதிகாரங்கள்ல சொல்ல போற. என்ன முதல்ல சொல்லி இருக்கிற பாச நீக்கம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதைத்தான் அவர் என்ன சொல்றார், அறியும் நெறி என்று சொல்ல இருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தது இந்த அறியும் நெறி என்பதிலிருந்து பாச நீக்கம், பாசம் முழுசா நீங்கியது. அடுத்தது அருளானது விளக்கம் பெறுகிறது, இன்ப பேரு பெறுகிறது. நம்ம முன்னே சொல்லி இருப்போம், கேட்டல் சிந்தித்தல். முதல்ல ஞானாசிரியர் சொல்றதை கேட்பார்கள், அப்புறம் சிந்திப்பார்கள், அப்புறம் தெளிவார். இதுதான் தெளிந்த பொருள் என்று தெளிவார்கள். அப்புறம்தான் நிட்டை கூடுதல் அப்படின்னு சொன்னோம். எனவே இந்த 3னுடைய செயலையும் சுருக்கமா சொல்லணும்னா, அதாவது ஞான பாஷையில சொல்லணும்னா, இத ஆன்ம தரிசனம் ஒண்ணு, 2வது ஆன்ம சுத்தி, இன்னொன்னு ஆன்ம லாபம். ஆன்ம தரிசனம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம் ஆன்மா இந்த உடம்பு வேறானது, ஆன்மாவை தரிசிக்கிறது. அப்ப ஆன்மாவை இந்த உயிர் என்று அறிகிறதோ அதை ஆன்ம தரிசனம் என்று சொல்றோம். ஆன்ம சுத்தினா இந்த ஆன்மாவில இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை ஆகிய முழுவதையும் நீங்கி இது சுத்தம் பெறுதலை ஆன்ம சுத்தி என்கிறோம். ஆன்ம லாபம்னா இந்த ஆன்மா அடையக்கூடிய லாபம். எனவே இந்த திருவருட்பயன் போன்ற சித்தாந்த நூல்களை நாம் அறிந்து கொள்வதனாலே நம்ம ஆன்மாவுக்கு இந்த 3ம் நிகழ்கிறது. ஒண்ணு ஆன்ம தரிசனம் கிடைக்கிறது. அது என்ன ஆன்ம தரிசனம் அப்படின்னு கேட்டா, இப்போ நான் இந்த உடம்பான்னு கேட்டா இந்த உடம்பு இல்லை. சரி, நம்ம உடம்பு இல்லைன்னா பின்ன நம்ம கையில இருக்கிற உறுப்புகள், கை, கால், இந்த மாதிரி கர்மேந்திரியங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நாளான்னு கேட்டா அதுவும் இல்லை. ஞானேந்திரியங்களான்னு கேட்டா ஞானேந்திரியங்களும் இல்லை. ஆக இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நான் இல்லை நான் இல்லைன்னு கழித்து கொண்டே போனால் அப்ப உண்மையில் நான் யார் என்ற கேள்வி பிறக்கிறது, என்ற சிந்தனை எழுகிறது. அப்படி சிந்தனை எழும் பொழுது நான் யார்தான் உண்மையிலேயே? அப்ப இந்த உடம்பிலிருந்து, 5 பொறிகளிலிருந்து, இந்த கருவிகரணங்களிலிருந்து வேறுபட்ட ஒன்று நான். இது ஆன்மா. இந்த ஆன்மாவை நான் தரிசனம் செய்வது தான் ஆன்ம தரிசனம்னு சொல்றோம். அதே போல ஆன்ம சுத்தி அப்படின்னு சொன்னா, பாசங்களிலிருந்து முழுமையா இந்த ஆன்மா வெளியில வந்துடணும். அப்படி வந்ததுன்னா இந்த ஆன்மா சுத்தமாகும். இதத்தான் ஆன்ம சுத்தின்னு சொல்றோம். அப்ப திருவருள் ஒளியை பெறுவதனாலே, திருவருளாகிய ஒளி வர்றதுனால நம்ம கிட்ட இருள் நீங்குகிறது. இருள் மெல்ல மெல்ல நீங்க நீங்க திருவருள் நம்மை சாரும். அப்படி சார்றதுதான் நாம ஆன்ம சுத்தின்னு சொல்றோம். சிவமாகிய பெரும் கடல்ல, சிவானந்த கடல் நம்ம எப்ப மூழ்கி இருக்கிறோமோ அதைத்தான் ஆன்ம லாபம் என்று சொல்றோம். ஆக இனி வரக்கூடிய 3 அதிகாரங்களும், ஒண்ணு முதல்ல அறியும் நெறி, 2வது உயிர் விளக்கம், 3வது இன்புறு நிலை. இந்த 3ஐயும் தான் இனி வரும் அமர்வுகள்ல நாம பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போறது அறியும் நெறி. இப்ப அறியும் நெறின்னா எப்படி அறியறது? இத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, சிந்தித்து அறியும் நெறி. நெறினா தெரியும் உங்களுக்கு, வழி. சிந்தித்து அறியும் நெறினா நாம ஞானாசிரியர்கிட்ட கேட்கிறோம். கேட்கும் பொழுது அவங்க ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்கள்.
ஒரு வார்த்தையில இல்ல ஒரு சொற்றொடர்ல அவங்க நமக்கு ஞானம் உண்டாகுமாறு ஒன்றை சொல்லி விடுவார்கள். இத உயர்ந்த நிலையில இருக்கு பாருங்க. உயர்ந்த நிலைனா என்ன சொல்லலாம், மேல அதி தீவிர நிலை, அதை பின்னாடி நான் சொல்ல போறேன். தீவிர தரம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க அதை கேட்ட உடனே அவர்கள் முன்னரே பக்குவப்பட்டு இருப்பதனால உடனே உணர்ந்து கொள்வார்கள். எனவே மெய்ஞானம் அவர்களுக்கு தலைப்படும். சரி, அந்த அந்த நிலையே இல்லை. அவங்க கேட்ட உடனே அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. முக்தி அடைவதற்குரிய பக்குவம் இருக்குது. கேட்ட உடனே ஞானாசிரியர்களை கண்டுபிடித்து விடுகிறார்கள். பட் மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் அடுத்த நிலை சிந்தித்தல். அப்ப ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்ட உடனே தீவிர நிலையில உள்ள ஆன்மாக்கள் ஆசிரியரை குருவாக கொண்டு முக்தி அடைவதற்கு ஏற்பாடு ஆகிவிடும். இப்போ உதாரணமா ஒன்று சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, முதல்ல இவர் தான் உமாபதி சிவாச்சாரியார். இவருடைய வரலாறு நமக்கு தெரியும். நம்ம அந்த செய்தியை மட்டும் சொல்றோம். இவருடைய குரு மறைஞான சம்பந்தர். இவர் நடராச பெருமானை தொட்டு பூசை செய்பவர். அவருடைய முறை வந்தது. முறை வந்தவுடனே பூசை செய்தவுடன் அவர்களை பல்லக்கிலே வைத்து அழைத்து செல்வது வழக்கம். அவரை பல்லக்கிலே அமர்ந்து கொண்டு இவர் செல்கிறார். முன்னாடி தீவட்டி பிடிச்சிட்டு போறாங்க. மேளதாளம் முழங்க செல்கிறார். அப்பதான் இந்த மறைஞான சம்பந்தர் ஒரு வீட்டு திணையில அமர்ந்து கொண்டு இவர் சொன்னாரு, அந்த அந்த சொற்றொடர் தெரியும். பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுதல் பாரீர். இந்த சொற்றொடரை கேட்ட உடனே நமக்கும் அதே தான் கேட்டிருப்பாங்க. அதிலே பல பேர் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் இதனுடைய உண்மை பொருள் அவருக்கு புரிந்தது. மேலான பொருள் என்னன்னு கேட்டா, பட்ட கட்டை. இது காய்ந்து போன கட்டையில தான் அந்த பல்லக்கு செஞ்சிருப்பாங்க. எனவே காய்ந்து போன கட்டையினால் செய்யப்பட்ட பல்லக்கிலே அமர்ந்து பகலிலே கூட தீவெட்டி பிடிப்பதனால இவர் பகற்குருடு எனப்பட்டார். எனவே பகற்குருடு போவரத பாருங்க அப்படின்னு ஒரு சொற்றொடர் சொன்னார். அவரு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து ஒரு பொருள் பார்த்தார். என்னன்னு கேட்டா, பட்டக்கட்டை என்பது இந்த உலகம். இது நிலையற்றது. இதுக்கு வளர்ச்சி இல்லை. ஆக இந்த பட்டக்கட்டையில பகற்குருடு. இவர் வேத ஆகமங்கள் அத்தனையும் கற்று உணர்ந்தவர். ஆனால் மெய்ஞானத்தை உணராதவர். எனவே இவர் பகற்குருடு எனப்பட்டார். ஆக நாம தான் பகற்குருடு. நாம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், ஆனா மெய்ஞானத்தை உணராமல் இவ்வாறு படோடாகமா சென்று கொண்டிருக்கிறோமே என்பதை கருத்திலே உணர்ந்து நேரடியா இறங்கி இவருடைய காலிலே அடியற்ற மரம் போல விழுந்தார். உடனே அவர் பார்த்தார். இது மாதிரி அந்த அவர் தன்னுடைய சீடனாக அவரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற வரலாறுலாம் நமக்கு தெரியும். எனவே அந்த ஞானாசிரியர்கள் ஒரு சொற்றொடரை சொல்வார்கள். அதிலிருந்து உண்மையான தீவிர தரத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் அதை உணர்ந்து கொள்ளும். இதை போலத்தான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு ஒரு உபதேசம் கிடைச்சது, நமக்கு தெரிந்ததுதான். சும்மா இரு சொல் அற. சும்மா இருத்தல்னா பேசாம வாளா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இது பொதுவான பொருள். சொல்லறன்னா பேசாம இரு, வாயை மூடிட்டு இரு, அமைதியா இருக்கு. அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா அருணகிரிநாதர் கேட்டவுடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம சும்மா இருன்னா உடல் அளவில் சும்மா இருப்பதில்லை, மனம் சும்மா இருக்கணும். இந்த மனம், புத்தி, அகங்காரம், சிந்தைன்னு சொல்றீங்களா, அத்தனை அக உறுப்புகளும் அந்த கரணங்கள் 4 அமைதியா இருக்கும், அடங்கி இருக்கு. அதே போலதான் சொல் அறன்னு சொன்னா, சொல் சிந்தை அத்தனை அப்படி நடுக்கடல்ல எப்படி எந்த விதமான அலையும் இல்லாம இருக்குமோ அதை போல இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு முக்தி நிலை வாய்ப்பதற்கு உண்டு அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னதுனால தான் அவர் என்ன பண்ணாரு, அங்கேயே சொல்லிட்டார்.
சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லையே. இந்த பொருளை நான் தெரிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு அம்மானு ஒரு வியப்புக்குறியோட சொன்னார். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, மாபொருள் ஒன்றும் அறிந்தில்லையே, அவ்வளவு பெரிய பொருள்ல நான் ஒரு சிறிது கூட அறிந்து கொள்ளவில்லையே அப்படின்னு அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொல்லுவார். எனவே இந்த தீவிரதர நிலையில இருக்கிறவர்கள் கேட்டல் நிலையில இருந்தே அந்த ஞானாசிரியருடைய உண்மையை அறிந்து கொண்டு மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வார்கள். பிறகு இப்ப சிந்தித்தல் நிலைக்கு வர்றோம். மற்ற ஆன்மாக்கள் அதை கேட்டு சிந்திக்கணும். நான் முன்னரே சொன்னேன், இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வர்றோம். 5 பொறிகளும் நான் இல்லை, நாடி நரப்புகள் நான் இல்லை அப்படின்னு நாம அப்படியே விலகிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில நான் யாருங்கிற வேட்கை நம்ம ஆன்மாவுக்கு ஏற்படும். அப்படி கூடவே இன்னொன்னு உண்டாகும். என்னன்னு கேட்டா, இந்த ஆராய்ச்சியை நமக்கு உண்டு பண்ணது யார்? ஏன்னா இவ்வளவு நாளா இல்லாம திடீர்னு ஒண்ணு நீக்கிக்கிட்டே வந்து நான் யாருங்கிற நிலை நமக்கு யார் தோற்றுவித்தது? நம்ம கருவிகள் தோற்றுவிச்சிருக்குமானா இல்லை. புறத்துல இருக்கிற கருவிகள் தோற்றுவிச்சிருக்குமானா இல்லை. யான்னு கேட்டா, இது உலக அறிவை தான் உண்டாக்குமே தவிர நான் யாருங்கிற தத்துவ அறிவை சிந்திப்பதற்கு இவை உண்டாக்காது. சரி, அப்ப எதுதான் உண்டாக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, இந்த அறிவை தந்திருப்பது பதிஞானமாகிய திருவருள் தான் என்ற முடிவுக்கு நம்மாலே வர முடியும். அப்ப திருவருள் இல்லைன்னா நான் யாருங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போக மாட்டோம். திருவருளுடைய உதவி காரணமாகத்தான் நமக்கு ஞான வேட்கை உண்டாகிறது. இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா இங்க இருக்கிற ஒரு 30-40 பேருக்கு மட்டும்தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆர்வம் இருக்கிறது. ஆக சிவபெருமானினுடைய அன்புக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் பாத்திரமாகி இருப்பதனாலே தான் எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு கேட்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஞானத்தை தோற்றுவிப்பது இறைவனுடைய திருவருள் தான். அப்ப இறைவனுடைய திருவருளின் காரணமாக ஞானாசிரியர் உபதேசித்தவை அனைத்தையும் ஆன்மா சிந்தித்து திருவருளை பெரும் நிலையை உருவாக்கும். அப்ப திருவருளை போய் பற்றக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியது. அதை பத்தி தான் இந்த அதிகாரத்துல சொல்லப்படும். இந்த அதிகாரத்துல முதல் குறளானது ரொம்ப அற்புதமான ஒரு குறள். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல். திரும்பவும் படிக்கிறேன். நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல். இருவினைகள் தெரியும், நல்வினை தீவினை. நீடும் அப்படின்னா நீண்டு வரக்கூடியது. அது என்ன நீண்டு வரக்கூடியதுன்னா, பிறவிகள் தோறும் இந்த இருவினைகள் வரும். அதாலதான் நீடும் இருவினைகள்னு சொன்ன. நேராக நேராகன்னா நிகராக சமமாக உணர்ந்து விருப்பு விருப்பென்றி நேராதுன்னா சமமாக உணர்ந்து நடுவு நிலையாக நிற்பானாயின் இறை சக்தி இறைவனுடைய திருவருள் குழல் கூடும், அவன் கெடுதல் கூடும். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, 2 வினைகள் இருக்கு. ஒண்ணு நல்வினை, இன்னொன்னு தீவினை. இந்த 2 வினைகளையும் சமமாக கொள்ள வேண்டும். அது என்ன சமமா கொள்றது அப்படின்னு கேட்டால், இப்ப பாருங்களேன், ஒரு நல்வினை செய்யறோம். இந்த நல்வினையின் காரணமாக நமக்கு இன்பம் உண்டாகிறது, அல்லது போன பிறவியில செய்த நல்வினை காரணமாக நமக்கு இன்பம் உண்டாகிறது. அந்த இன்பம் வந்த உடனே அந்த இன்பத்தை சீக்கிரம் வரவழைப்பதற்கு நாம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். அது மாதிரி அந்த இன்பம்
நமக்கு நீடித்திருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை முழுவதும் செய்வோம். அதை ஒரு விருப்பத்தோடு செய்வோம். அதே மாதிரி ஒரு தீமை வருகிறது, அந்த தீமை வராம இருப்பதற்கு நாம என்னென்ன செய்யணும்? மனம் வழி மொழிகளினாலே நாம என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வோம். தீமை வர்றதுக்கு முன்னாடியே முன் காப்போம் அப்படிங்கிற செயல்களை செய்வோம். ஆக அந்த தீமையை வெறுத்து அது நம்மிடம் வராத அளவிற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம். ஆனால் அப்படியும் அது வந்துவிடும். ஆக நன்மை வருங்காலத்து அதை இன்பம் வருங்காலத்து விருப்புடனும், தீமை வருங்காலத்து அதை வெறுப்புடனும் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நன்மை வருங்காலத்து இது நாம் செய்த நல்வினை காரணமாக தான் இன்பம் வந்திருக்குது. அதனால நாம் மிகவும் மகிழக்கூடாது. அந்த இன்பத்தை இறைவனுடைய திருவருளால் இது கிடைத்திருக்கிறது என்று நாம் அமைதியாக இருந்தோமே ஆனால் அந்த விருப்பத்தினால் ஏற்படக்கூடிய வினை நம் கணக்குக்கு வராது. அதே போல ஒரு தீமை வருது, இது நாம் செய்த தீமையின் காரணமாக தான் இந்த துன்பம் எனக்கு வருகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்காக நாம் வருத்தப்படாமல், நாம் செய்த தீவினையின் காரணமாகத்தான் இது வந்திருக்கிறது, இதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், இது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கார். துன்பம் வருங்காலத்து துவண்டு விடாதே அப்படிங்கிற பொருள்ல இடுக்கண் அழியாமைன்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். அந்த அதுல அந்த அதிகாரத்துல ஒரு குறள், இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பம் வருங்காலத்து ஆகா ஓகோன்னு குதிக்காம யார் இருக்கிறானோ அவன் துன்பம் வருங்காலத்து அதுல துன்பத்தை அடைய மாட்டான். ஆக இன்பம் வருங்காலத்து அதன் மீது விருப்பும், துன்பம் வருங்காலத்து அதன் மீது வெறுப்பும் கொள்ளாமல் யார் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் இருவினை ஒப்பில் இருக்கிறார் என்று பொருள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு ப்ரமோஷன் வருதுன்னு வச்சு, ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அந்த அலுவலகத்துல. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, இது வருதுன்னு தெரிஞ்சா நமக்கு எதிரிகள் யாராவது இருந்து அந்த ப்ரமோஷன் வர்றதுக்கு முன்னாடியே போய் தடுத்தாலும் தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலதிகாரியை பார்த்து உரிய முறையில கவனிச்சு அதை விரைவா எனக்கு அந்த ப்ரமோஷனை போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போய் சிபாரிசு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது விருப்பு. அதே போல ஒரு தீமை வருது, ஒரு கையூட்டு வாங்கினதா மாட்டிக்க போறாருன்னு நியூஸ் அவருக்கு வருதுன்னு வச்சுங்களேன். உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அதிலிருந்து தடுப்பதற்கு யார் யாரை பிடிக்கணுமோ சிபாரிசு பெரிய லெவல்ல போய் பிடிச்சு உரியபடி கவனிச்சு இது எனக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க சார். ஆக விருப்பும் வெறுப்பும் இல்லாத நிலை யாருக்கு இருக்கிறதோ அதனை இருவினை ஒப்பு என்று சொல்லுவோம். இதுக்கு அடிக்கடி எல்லோரும் சொல்லக்கூடிய ஓமை ராமபுரம். இவருக்கு நீங்க போய் இப்பொழுது பட்டாபிஷேகம் உங்களுக்கு காலையில எழுந்ததும் ஆக இந்த நாட்டினுடைய அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ராமபுரான்ட்டு சொன்னாங்களாம். அப்பவும் சீதை ராமபுரானுடைய முகத்தை பார்த்திருக்கிறார். அப்புறம் தெரியும் கைகேயினுடைய வரத்தினால் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும், இந்த முடியை துறந்து விட்டு அப்படின்னு வரம் வாங்கி இருந்தது. உடனே அதை கேட்டார் ராமபுரம். அப்பொழுதும் சீதை அவருடைய முகத்தை பார்த்திருக்கிறார். கடைசியா அசோகவனத்துல சொல்றாங்க, ஒரு தாமரை பூ பகல் காலையில மலரும், மாலையில வாடிவிடும். அதே தாமரைய ஒரு படமா வரைஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மலர்ந்த செந்தாமரையா ஒரு படத்துல வரைஞ்சிருக்கிறோம்,
அது காலையில பார்த்தாலும் மாலையில பார்த்தாலும் நள்ளிரவுல பார்த்தாலும் அது அப்படியே இருப்பது போல ராமபிரானியுடைய முகம் அப்படியே இருந்தது. மெய்ப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரைனா படத்துல வரைஞ்சிருக்கிற செந்தாமரை மாதிரி. இப்படி ஒரு இரண்டிலும் நன்மை தீமை என்ற இரண்டிலுமே அவர் மனம் சலனப்படாமல் இருந்ததை கம்பநாட்டு ஆழ்வார் அற்புதமாக சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வர வேண்டும். அதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வந்தால்தான் நமக்கு திருவருட்சம். அதான் இது சொல்லுவார். இன்னொரு இடம் சொல்றேன். அப்பர் பெருமானார் உழவார பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிறப்ப புல் பூண்டு ஆகியவற்றை செதுக்கிறார். அப்படி செதுக்கிற உடனே அவர் முன்னாடி மணி, நவரத்தினங்கள், வைரம், வைடூரியங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி கிடக்கு. அவர் என்ன பண்ணாரு, மற்ற கற்களை எவ்வாறு வீசி எறிவாரோ அதை போலவேதான் அதையும் வீசி எறிந்தார். அதைத்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். ஓட்ட பார்த்தாலும் செம்பொன்னை பார்த்தாலும் அதை சமமாகவே பார்ப்பார்கள். ஒக்கவேனா சமமாக. ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அப்ப ஓடும் செம்பொன்னையும் யார் ஒன்றாக நினைத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு திருவருள் கைகூடும். அதான் இந்த குறள் சொல்லுகிறது. சரி, இப்போ நான் ஒன்றை விரும்பி செய்கிறேன், சரிங்களா? ஒரு இன்பம் வருது, நான் மகிழ்ச்சியா அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கு, தலகால் புரியாம குதிக்கிறேன். அப்ப அந்த வினை கணக்கு ஏன் கணக்கில் எழுதப்படும். நல்வினை அப்படிங்கிறத எழுதி புண்ணியத்துல சேர்ந்துடும். அதே போல ஒரு தீமை வருது, அதை நான் வெறுத்து பல செயல்கள் செய்யறேன், அந்த வினை கணக்கு என் கணக்குல வந்துடும். அது பாவ கணக்குல வந்துடும், அது என் கணக்குல வந்துடும். இதுக்கு பேர் தான் ஆகாமியம்னு பேர். இங்க வந்த பிறகு நாம செய்யக்கூடிய செயல்களினால் ஏற்படக்கூடிய வினை ஆகாமிய வினை. சரி, இப்போ ஒருத்தருக்கு இருவினை ஒப்பு வந்துருச்சு, அவருக்கு நல்லது வருது, அவர் இன்பம் அடையல, இறைவன் திருவருள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரு அமைதியாவே இருக்கார். அப்ப அந்த வினை தனியா இருக்கும். அதே மாதிரி ஒரு தீங்கு நடக்குது, அதையும் அவர் வருத்தமா எடுத்துக்கல, அதுவும் தனியா இருக்கும். அது திருவருள் நினைச்சதுனால அந்த கணக்கும் தனியா இருக்கும். இப்ப ரெண்டு கணக்கும் தனியா இருக்கு, அது எங்க போகும்? சார் திருவருள்னு சொன்னதுனால திருவருளுக்கு தான் போகும் அப்படின்னு யாராவது நினைச்சா அது தப்பு. ஏன்னு கேட்டா பெருமான் வினைக்கேடன் தவிர வினை அவரை அண்டாது. வினை சிவபெருமானை அண்டவே அண்டாது, திருவருளையும் சேராது. உடனே அடுத்த கேள்வி, எங்க போய் சேரும்? ஒருத்தரை இருவினை ஒப்புல இருக்கிறவரை ஒருவர் வணக்கம் செலுத்துறார், திருவடி வணக்கம் போடுறாருன்னு வச்சுக்கிறீங்க, அவர் கணக்குக்கு சேரும். அதே மாதிரி ஒருத்தரை இகழறாருன்னு வச்சுக்கீங்களேன், அந்த இருவினை ஒப்புல இருக்கிறவரை ஒருத்தர் இகழ்ச்சியா பேசுறாருன்னு கேட்டா அது அவர் கணக்குலயே புரியும் நினைக்கிறேன். அப்ப இருவினை ஒப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆன்மாவை ஒருத்தர் வணக்கம் செலுத்தி மரியாதையா புகழ்ந்து பேசினாரே ஆனால் அவருடைய கணக்குல போய் சேர்ந்துக்கணும்.
அதே ஒருவர் என்ன இவர் என்ன இவரெல்லாம் பொய் வேஷம் போட்டு நிற்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா உண்மையில் அவர் இருவினை ஒப்பில் இருந்தாரே ஆனால் அவருடைய இந்த புண்ணிய கணக்கு இவர்கிட்ட போய் சேரும். அப்ப ஒருத்தர் இருவினை ஒப்புல இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை ஆய்வு செய்யாமல் அவர் பார்த்த உடனே ஞானி, எவரேனும் தாமாக இலாடத்திட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருநீர் அணிந்திருந்தால் அவர் மேல எந்த விதமான ஐயமும் கொள்ளாமல் நாம வழிபட்டுறோம். அப்படி வழிபட்டோமே ஆனால் அவர் இருவினை ஒப்பில் இருந்தார், அவர் செய்த நல்வினை நம்மை சாரும். சரிங்களா? இப்போ அடுத்தது நாமெல்லாம் சகல வகை ஆன்மா, இவருக்கு இருவினை ஒப்பு உண்டு. அதே மாதிரி இதுக்கு மேல இருக்கிற பிரளயாகலர் ஆன்மாவுக்கும் உண்டு. ஆனா விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு உண்டான்னு கேட்டா இல்லை. யான்னு கேட்டா அவங்களுக்கு கன்மம் இல்லை, அவங்களுக்கு வினை கிடையாது. அந்த வினை கிடையாது என்பதனால்தான் விஞ்ஞானகலர் ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு கிடையாது. அப்ப இருவினை ஒப்புனா என்னன்னு நம்ம தெரிந்து கொண்டோம். ஆக இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எல்லாம் இறைவனினுடைய திருவருளாலே தான் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அதைத்தான் இருவினை ஒப்புன்னு சொல்றோம். ஆக நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இறைவனுடைய திருவருள், அவன் நன்றி ஓரளவும் அசையாது, எல்லாம் அவன் செயல். இதை நல்லா கவனிக்கணும். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே உள்ளுக்குள்ள மனம் மிக மகிழ்ச்சி அடையும். இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, நான் தான் இந்த இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமாயிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பது இல்லை. உண்மையிலேயே மனத்தளவிலும் கூட இறைவனுடைய திருவருளை நினைக்கிறேன். சரி, அந்த வினைகளை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆகாமிய வினைங்கிறது இந்த வினை. நாம செய்திருக்கிற வினைகள் எல்லாம் குவிஞ்சி இறைவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறார். அந்த வினை சஞ்சித வினை. பெருமான் என்ன பண்றாரு, உயிரினத்தை அழைச்சி இதனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துட்டு போய் நீ போய் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியத்தை எடுத்து நமக்கு அனுப்புறாரு. அதோடுதான் இங்க பிறந்து இருக்கிறோம். அந்த அனுபவிப்பதற்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. இங்க அனுபவிச்சு கழிப்பதற்காக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வினை பிராரத்த வினை அப்படின்னு சொல்றோம். இந்த பிராரத்த வினைய நாம எடுத்துக்கிறது இல்லை, இறைவனே நமக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஒரு சிறிய சதவீதமே நமக்கு இவ்வளவு வாட்டுதுன்னு சொன்னா, அவர் முழுசா சஞ்சிதம் பூரா போய் அனுபவி அப்படின்னு கொடுத்திருந்தாருன்னா நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு படுவோம் பாருங்க. அப்ப பெருமான் எந்த அளவிற்கு நம் மேல் கருணை வைத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துட்டு போ, அந்த கணக்கு தீர்ந்ததுனாவே உனக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறத கொண்டு வராருன்னு சொன்னா பெருமான் நம் மீது எவ்வளவு கருணை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம நினைந்து நினைந்து முருக வேண்டும். அதனாலதான் பெருமானை நினைச்ச உடனே நமக்கு கண்ணிலே நீர் வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அடுத்தது இந்த தீவினை நல்வினை இந்த ரெண்டையுமே நாம விளக்க வேண்டும். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்வார், இருள் சேர் இருவினைம்பர். சில பேரு நல்வினை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு தீவினையும் செய்வாங்க. இது 50%, இது 50%, ரெண்டும் கணக்கு நேர் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இல்லை. +50 -50 = 0 அப்படிங்கிற கணக்கு பெருமான்கிட்ட இல்லை. ஒன்று மற்றொன்றால் அழியாதுன்னு பின்னாடி நம்ம சித்தாந்த நூல்கள் சொல்லும். எனவே நல்வினை தீவினை ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்ளாது. நாம நல்வினைக்கு உரிய இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும், தீவினைக்குள்ள துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. அப்ப தீவினையால நாம வெறுக்கிறோம். இறைவன் எதுக்காக கொடுக்கிறார்னா, சுடச்சுடரும் பொன் போல நம் வாழ்வில் சிறிது சிறிதாக ஆணவ மலம் நீங்கிச்சுதுன்னா இந்த துன்பம் குறைஞ்சுக்கிட்டே வரும்.
ஆணவ மலம் நீங்க 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 அருளானது அதிகமாகும், மருள் குறையும். நம்ம கிட்ட இந்த இருள் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆணவம் பிறவிதோறும் செஞ்சு 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 இப்போ முழுமையா அப்படியே நீங்கிட்டே வரும். இதைத்தான் நாம் மல பரிபாகம் என்று சொல்கிறோம். அந்த வார்த்தையை பார்த்த உடனே ரொம்பவும் குழம்பக்கூடாது. பரிபாகம்னா பக்குவம் அடைதல்னு அர்த்தம். மல பரிபாகம்னா நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு பேரு தான் மல பரிபாகம். இந்த மல பரிபாகம் உடம்புக்குள்ள நிகழும். இதை நம்மால பார்க்க முடியாது. ஆனா இருவினை ஒப்பை நம்மால் பார்க்க முடியும். ஒருத்தரை புகழ்ந்து பேசுறோம், அவரு அப்பவும் அப்படியே இருக்கிறார். அவரை ஒருத்தர் திட்டுறாரு, அமைதியா இருக்கிறார். அப்படி அமைதியா இருந்தாருன்னா அவர் இருவினை ஒப்புல இருக்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளால மலபரிபாகம் அவருக்கு நிகழ்ந்து இருக்கிறது என்பதை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். இந்த மலபரிபாகம் உள்ள நிகழ்ந்திருக்கிறத வெளியீடாக தெரிவிக்குது பாருங்க, அதுதான் இருவினை ஒப்பு. அதே போல சித்தாந்தத்துல இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுக்கு சக்தி நிபாதம் என்று பெயர். இந்த மலபரிபாகம் நிகழ்ந்து பாருங்க, ஆணவ மலத்தினுடைய தன்மை வலியானது குறைந்து கொண்டே வர 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 நமது அருட்சக்தியானது நம்ம ஆன்மாவில பதிய தொடங்கும். இப்ப ஆணவ மலம் 10 பங்கு குறைஞ்சிருச்சு. இப்ப 100 பங்கு இருந்தது, 10 பங்கு குறைஞ்சிருச்சு. 10 பங்கு குறைஞ்ச உடனே அந்த 10 பங்கு வெற்றிடத்தை அருட்சக்தி வந்து ஃபுல்லா பண்ணிடும். அப்ப 10% இவர் அருளானது இவர் மீது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதுதான் சக்தி நிபாதம்னு சொல்றோம். இப்போ மலபரிபாகம் இன்னும் கொஞ்சம் குறையுது. இப்ப ஆணவ மலம் குறைஞ்சு 50% ஆயிடுச்சு. அப்ப அருட்சக்தியானது 50% இவர் மீது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பாதம் என்றால் வீழ்ச்சி என்று பெயர். நிபாதம் என்றால் அதிக அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அப்ப சக்தி நிபாதம் என்றால் அருட்சக்தியானது வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எப்போ மலபரிபாகம் நிகழும் பொழுது, இருவினை ஒப்பு நிகழும் பொழுது இதுவும் நடைபெறும். ஆக இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் நிகழ்வது. எப்படி இருள் குறைய குறைய ஒளியானது வந்து கொண்டு இருக்கிறதோ அதை போலவே சைமல்டேனியஸா நடக்குது. கண்ணதாசன் சொல்லுவார் இல்லைங்களா, திரைப்பட பாடல் ஒண்ணுல, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததான்னு கேட்பார். அப்ப காத்து வந்த உடனே கொடி ஆடிச்சா, இல்ல கொடி ஆடினதுனால காத்து வந்ததான்னு கேட்டா, இந்த ரெண்டும் ஒரு உடனடி நிகழ்வு. அதை போலத்தான் இப்ப சொல்ற மூன்றும் ஒரு உடனடி நிகழ்வு. என்னன்னு கேட்டா, சக்தி நிபாதம், இருவினை ஒப்பு, மல பரிபாகம், இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஒரே நேரத்தில் நிகழ்வது, கால வேறுபாடு கிடையாது. இது முடிஞ்சு அது ஆரம்பிக்கும் கிடையாது. மூன்றும் ஆன்மாவின் ஒரு சேர நிகழும் தன்மை உடையது. இதுல வெளியில தெரியறது இருவினை ஒப்பு மட்டும்தான். இது பவானி ஐயா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். கடிகாரத்துல 3 முள்ளு இருக்கு. அந்த 3 முள்ளுல நொடி முள்ளு மட்டும்தான் ஓடுறது தெரியும். ஆனா இது சுத்தின உடனே அந்த நிமிட முள்ளும் நகர்கிறது. அந்த நிமிட முள் நகர நகர மணி முள்ளும் நகருது. ஆனா அது நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனா இந்த நொடி முள் ஓடுறது மட்டும் நமக்கு தெரியுது. அதே போலத்தான் இந்த இருவினை ஒப்பு மட்டும் நமக்கு தெரிகிறது. மலபரிபாகமும் இந்த ரெண்டுமே தெரியறது இல்லை, உடம்புக்குள்ளால உண்டாருது. சக்தி நிபாதமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்த இருவினை ஒப்பை வைத்துக் கொண்டு இவர் மலபரிபாகம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஆக இந்த மலபரிபாகம் நிகழ்ந்தால்தான், இருவினை ஒப்பு நிகழ்ந்தால்தான் அவர்களிடத்திலே சக்தி நிபாதம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுகிறது. ஆக இந்த குறள் சொல்லும் பொழுது
ஞானாசிரியனுடைய சொற்களை கேட்கும் பொழுது நமக்கு மல பரிபாகம் ஏற்பட்டு இருக்க வேண்டும், இது உண்டாயிருக்கும், இருவினை ஒப்பு உண்டாகி இருக்க வேண்டும். அவர்களிடத்திலேதான் சக்தி நிவாரணம் நிகழும். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். என்ன, நமக்கு ஆணவம் இருக்கிறது, அதனால் தீவினை செய்கிறோம். தீவினை செய்யறதுனால நமக்கு ஒரு துன்ப அனுபவம் ஏற்படுகிறது. இந்த துன்ப அனுபவம் ஏற்பதனால ஆன்மாவினுடைய இயற்கை அறிவு விளங்குது. அப்ப துன்ப அனுபவம் ஏற்பட ஏற்பட இந்த அறிவானது சிறிது சிறிதாக விளக்கம் பெறுகிறது. இதற்கு வித்தைங்கிற ஒரு தத்துவம் நமக்கு பயன்படுகிறது. இந்த வித்தையினுடைய அதிர்வாக தான் நமக்கு இயற்கை அறிவு விளங்குகிறது. ஏன்னா இதை கொஞ்சம் டீப்பா பார்த்தா தான் புரியும், அதுக்காக தான் சொல்றேன். அப்ப உடம்பிலே ஆன்மாவினிடத்திலே ஆணவ மலம் இருக்கிறது. ஆணவ மலத்தினாலே நல்வினையும் செய்து தீவினையும் செய்யுது. ஆனா முதல்ல தீவினை தான் செய்யும். தீவினை செஞ்ச உடனே நமக்கு துன்ப அனுபவம் ஏற்படுகிறது. இந்த அனுபவத்தின் காரணமாக ஆதிசக்தியினுடைய விருப்பத்தின் பேரிலே வித்தையினுடைய அறிவினாலே இயற்கை அறிவு விளங்குகிறது. இயற்கை அறிவு விளங்கின உடனே அந்த தீவினை மீது வெறுப்பு ஏற்படுகிறது. அப்ப நல்வினை செய்யும். நல்வினை மீது விருப்பம் உண்டாகிறது. தீவினை மீது வெறுப்பு ஏற்பட்ட உடனே நல்வினை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் ஏற்படுகிறது. நாம நல்வினை தானே செய்யறோம் அப்படின்னு நினைச்சா, அதுதான் பரிமேலழகர் உரை எழுதுற போது சொல்லுவார், இது விலங்கு, அது இரும்பு விலங்கு, இது பொன் விலங்கு. எது? நல்வினை. மாத்திரை சாப்பிடுறோம், ஒண்ணு சிலது இனிப்பு மாத்திரையா இருக்கும், சிலது கசப்பு மாத்திரையா இருக்கும். ஆனா இரண்டுமே மாத்திரை தான். இரண்டுமே நோயாளிக்கு தான் கொடுக்கிறோம். நாம் நோயாளி என்பதை அறிந்து கொள்ளாமல் எனக்கு கொடுத்திருக்கிற இனிப்பு மாத்திரை இனிப்பாக இருக்கிறது நம்ம மகிழ்ச்சி அடைக்கிறோம். ஆனால் நாம் நல்வினை விரும்பி செய்கிறோம். இது உயிர்களிடத்துல செய்யறதுனால இந்த நல்வினைக்கு பசு நல்வினை என்று பெயர். ஆக நல்வினை செய்கிறோம்னு நினைக்கிறோம். உயிர்களிடத்துல அன்னதானம் செய்யும், ஒரு ஏழைக்கு கல்வி அறிவு கொடுப்பதற்கு செலவு செய்யும், இதெல்லாம் பசு நல்வினைன்னு பேரு. அந்த பசு நல்வினையை அதிகமாக செய்யும். அப்படி பசு நல்வினையை அதிகமா செய்யும் பொழுது நமக்கு ஆன்ம ஞானம் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி ஞான நாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது கடவுளிடத்திலும் கடவுளுடைய தொண்டிலும் நமக்கு பேர ஆர்வம் ஏற்படுகிறது. அதிக அளவிலான ஆர்வம் ஏற்படுது. அப்ப கடவுளுக்கும் கடவுள் சார்ந்த சில தொண்டுகளுக்கும் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு. கொஞ்ச நாள் ஆனவொடனே இது என்ன ஆகும்? சரி, நல்வினையும் நமக்கு பிறவியை தரும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆன்மாவானது பசு நல்வினையையும் கைவிட்டு விடும். ஏன்னா அந்த நல்வினையும் நமக்கு பிறவிக்கு பயனளிக்கும், பிறவி உண்டாக்கும் என்பதனால அந்த பசு நல்வினையையும் இந்த ஆன்மா விட்டுடும். முதல்ல தீவினையை கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து ஒதுக்குச்சு, இப்ப நல்வினையும் ஒதுக்குச்சு. இதுக்கு பேரு பசு இருவினை ஒப்பு என்று பெயர். அப்ப பசு நல்வினையும் செய்யாம விட்டுடும். இதுக்கு பேரு பசு இருவினை ஒப்பு என்று பெயர். இப்ப நமக்கு ஒரு மல பரிபாகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மல பரிபாகத்துக்கு மந்ததரம் என்று பெயர். இப்ப ஏற்படுற மல பரிபாகத்துக்கு என்ன பேரு? மந்ததரம் என்று பெயர். இது லேசான அருட்சக்தி வீழ்ச்சி என்று சொல்கிறோம். அப்ப உருவானவர் தோன்றி நமக்கு தீட்சை செய்விப்பார். அந்த தீட்சை சமய தீட்சை. நம்மை சரியாபாதத்திலே கொண்டு நிறுத்துவார். அப்ப நாம சரியையில இருப்போம். இந்த நிலைக்கு பேரு மந்ததர நிலைன்னு பேர். திரும்பவும் ஞாபகத்துக்காக சொல்றேன். ஆணவ மலம் தீவினையை செய்யுது. தீவினையை செஞ்ச உடனே துன்ப அனுபவம் ஏற்படுகிறது.
அப்ப ஆன்மாவுக்கு இயற்கை அறிவு விளங்குகிறது, இதுக்கு வித்தைங்கிற தத்துவம் பயன்படுகிறது. இதனால தீவினை மீது விருப்பும் வெறுப்பும், நல்வினை மீது விருப்பமும் உண்டாகிறது. பசு நல்வினை அதிகமா செய்யறோம். அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும்போது கடவுளிடத்துல பேரார்வம் உண்டாகிறது, கடவுள் தொண்டிலேயே நமக்கு ஆர்வம் உண்டாகிறது. எனவே பசு நல்வினையையும் நிறுத்திட்டு இறைவனிடத்துல நாம இருக்கிறோம். அதுக்கு பேரு பசு இருவினை ஒப்பு என்று பெயர். இந்த இருவினை ஒப்பின் காரணமாக நமக்கு மல பரிபாகம் ஏற்படுகிறது. அப்ப குரு தோன்றி நம்மை சரிய நிலையில நிறுத்துவார். அப்ப ஏற்படுற தீட்சை சமய தீட்சை. இப்போ இதுக்கு பேர் மந்ததரம்னு பேர். நான் சென்ற அமர்விலே அதை பத்தி ஒரு குறிப்பு கொடுத்திருந்தேன். 4 நிலை சக்தி நிபாதம் நடக்கும். ஒண்ணு மந்ததரம், இன்னொன்னு மந்தம், இன்னொன்னு தீவிரம், இன்னொன்னு தீவிரதரம். மந்ததரம்னா மந்தத்தை விட கம்மியா, ரொம்ப கம்மியா. இது மந்ததர நிலை. 100க்கு 25 மார்க், 25% அப்படி வச்சுக்கோமே. அப்ப அதை விட கொஞ்சம் அதிகமா மந்தம், இது 50%. அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா தீவிரம், 75%. 100% தீவிர தரம். ஆக அருட்சக்தி முழுமையா இருந்ததுன்னா அது தீவிர தரம். ஆக 4 நிலை சொன்னோம். இதுல முதல்ல நாம இருக்கிற நிலை மந்ததரம். சரி, மந்ததரம்னு சொல்றீங்களே 25%னா நான் 12.5 மார்க் தான் வாங்கியிருக்கேன், 12.5. அதுக்கு ஏதாவது பேர் உண்டான்னு கேட்டா அதுக்கு அவர் பேர் சொல்றாரு. இதையும் நாளா பிரிக்கிறார். என்னன்னா மந்ததரத்தில் மந்ததரம். ஒண்ணு மந்ததரத்தில் மந்ததரம், மந்ததரத்தில் மந்தம், மந்ததரத்தில் தீவிரம், மந்ததரத்தில் தீவிரதரம். இப்ப இது புரியுதுங்களா? ஆக மந்தத்துல 4 வகை இருக்கு. ஒண்ணு மந்தத்தில் மந்ததரம், மந்தத்தில் மந்தம், மந்ததரத்தில் மந்தம், மந்ததரத்தில் தீவிரம், மந்ததரத்தில் தீவிரதரம். இப்படி 4 வகை இருக்கு. அதை நாம கணக்குக்கு பார்த்தோம்னா முதல் ஒரு 25% வச்சுங்களேன், ஒரு 6.25 மதிப்பெண் வாங்கினது முதல் தரம். மந்ததரத்தில் மந்ததரம். அடுத்தது மந்ததரத்தில் மந்தம் 12. அடுத்தது மந்ததரத்தில் தீவிரம். அடுத்தது மந்ததரத்தில் தீவிரதரம். இப்ப இதுல என்ன நடக்கும்? முதல் நிலையில மந்ததரத்தில் மந்ததரம்ங்கிறதுல நாம சரியையில் சரியை அப்படிங்கிற நிலையில இருப்போம். அடுத்தது சரியையில் கிரியையில இருப்போம். அடுத்தது சரியையில் யோகத்தில் இருப்போம். அடுத்தது சரியையில் ஞானத்தில் இருப்போம். ஆக 4 முன்னாடி 4 நிலை சக்தி நிபாதம் சொன்னமே ஒழிய ஒவ்வொன்றும் 4ஆக பிரிக்கிறது. 4 முடிஞ்சு போச்சானா இன்னும் கூட இருக்கும் பிரிவு. ஆனா நம்ம கணக்குல வச்சிருக்கிறது இதை மட்டும் வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, மந்ததரத்தில் மந்ததரம், மந்ததரத்தில் மந்தம், மந்ததரத்தில் தீவிரம், மந்ததரத்தில் தீவிரதரம். ஆக படிப்படிப்படியா மலபரிபாகம் அதிகமாக அதிகமாக இந்த வீழ்ச்சி அதிகமாகி நாம மந்ததரத்தினுடைய தீவிரதரத்துல நிக்கிறோம். இப்ப ஆன்மா அறிவானது விளங்கி இப்போ இன்னும் கொஞ்சம் சக்தி நிபாதம் அதிகமாகி குருவானவர் நமக்கு விசேட தீட்சை அளித்து நம் மந்தத்தில் கொண்டு நிறுத்துகிறார். அப்ப மந்தத்தில் கொண்டு நிறுத்தினோம்னா நாம முதல் 25 கடந்து இரண்டாவது 25ல 50க்குள்ள போயிட்டோம். இப்ப மந்தத்தையும் 4ஆ பிரிக்கிறாங்க. மந்தத்தில் மந்ததரம், மந்தத்தில் மந்தம், மந்தத்தில் தீவிரம், மந்தத்தில் தீவிரதரம். இதுல என்ன நம்ம நிலையில இருப்போம்னு கேட்டா கிரியையில கொண்டு விட்டுருப்பாருன்னு சொன்னேன். அப்ப கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இந்த நிலையில ஆயிரும். அப்ப சக்தி நிபாதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு இப்ப கிரியையில் ஞானம்ங்கிற நிலைக்கு வந்துருச்சு. அடுத்தது குருவானவர் சமய தீட்சை முடிஞ்சு போச்சு. அடுத்தது விசேட தீட்சை முடிஞ்சது. அடுத்தது நிர்வாண தீட்சை. அந்த நிர்வாண தீட்சையில நம்மை யோக நிலையிலே குருவானவர் நிகழ்த்துவார். அப்ப நாம தீவிரத்துல இருக்கிறோம். தீவிரத்தில் மந்ததரம்,
தீவிரத்தில் மந்தம், தீவிரத்தில் தீவிரம், தீவிரத்தில் தீவிரதரம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே போறோம். இப்ப முன்னாடி என்ன பண்ணோம், இந்த 4 நிலை தான் சொன்னோம். இப்ப நன்னாங்கு 16 விதமான சக்தி நிபாதத்தை சொல்லி இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நிலையிலும் யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்த நிலைக்கு போறோம். அடுத்த நிலையில நாம் தீவிர தரத்தில் இருக்கிறோம். தீவிர தரத்துல அதே போல தீவிர தரத்துல மந்த தரம், தீவிர தரத்துல மந்தம், தீவிர தரத்துல தீவிரம், தீவிர தரத்துல தீவிர தரம். இதுல ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்கிற நிலை வரும் பொழுது நமக்கு சிவ வினை ஒப்பு நிகழும். முன்னாடி நமக்கு நடந்தது பசுவினை ஒப்பு. இந்த இடம் வரும் பொழுது நமக்கு பதிவினை ஒப்பு நிகழும். அந்த நிலை வந்துட்டா நமக்கு முக்தி கிட்டும். இதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, கூடும் சக்தி நிபாதம் கூடும், இறை சக்தி கூடும் என்று இந்த அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். ஆக நாடும் இருவினை நீடும் இருவினைங்கிறது பிறவிகள் தோறும் நீண்டு வரக்கூடிய நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் குறிப்பிடுகிறது என்று நாம பார்த்தோம். இதுல கொஞ்சம் அதாவது புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட அந்த இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் டீப்பா போகணும். ஆனா இந்த அளவிற்கு இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நம்ம மேல சித்தாந்த நூல்களை படிக்க படிக்க அதை பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். ஆக நீடும் இருவினைகள் நேராக நேராதல் இறை சக்தி கொழல் கூடும். அப்ப இருவினை ஒப்பை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு இறை சக்தி கூடும் என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. 52வது குறள். ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். இதுதான் 2வது குறள். இதுக்கு தலைப்பு என்னன்னு கேட்டா நித்த பொருள்கள் 6. அது என்ன நித்த பொருள்கள் 6 அப்படின்னு கேட்டா, சித்தாந்தம் முப்பொருள் உண்மை என்று ஒன்றை சொல்லும். இந்த முப்பொருளும் என்னன்னு கேட்டா பதி பசு பாசம். திருமூலர் சொல்லுவார், பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிற பகுதி. ஆக இந்த 3ம் தான் உள்பொருள்கள், அவை அனாதின்னு சொன்னார். ஆனா இந்த குறள்ல இவர் 6 பொருள்களை சொல்கிறார். என்னென்ன பொருள் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்ல போகிறது. ஏகன், ஏக்குனா 1, ஏகன்னா ஒருவனாகிய இறைவன். அநேகன்னா எண்ணில் அடங்காத உயிர்கள், பலவாகிய உயிர்கள். இருள் ஆணவ மலம், கர்மம் கண்ம மலம், மாயை 2. என்ன மாயை 2 அப்படின்னு கேட்டா சுத்த மாயையும் அசுத்த மாயையும் ஆகிய 2 மாயைகள். ஆக இவை 6. இந்த 6 பொருள்களும் ஆதியில். ஆதியில்னு கேட்டா தொடக்கம் இல்லாதவை. இதான் இந்த குறளுக்கு பொருள். ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். இப்ப 6 பொருள்கள் ஆதியில் தொடக்கம் இல்லாதனன்னு சொல்லிட்டார். என்னன்னு கேட்டா ஒருவனாக இருக்கிற இறைவன் என்ன தெரியும், இறைவன் 1. அநேகன் பலவாகிய இருக்கக்கூடிய உயிர்கள். அப்புறம் இருள், இருள்னா தெரியும், ஆணவ மலத்தை தான் நாம சித்தாந்திகள் இருள் என்று சொல்லுவார்கள். அப்ப ஆணவ மலம். கர்மம் கண்மம், இப்ப சொன்னோம்ல வினைகள், அதெல்லாம் கண்மம். மாயை 2ன்னு சொன்னோம். மாயை 2ங்கிறது சுத்த மாயையும் அசுத்த மாயையும். இந்த 6ம் ஆதியில். ஆதினா தொடக்கம், தொடக்கம் இல்லாதது. தொடக்கம் இல்லாததுன்னு இந்த குறள் சொன்னாலும் கூட இறுதியும் இல்லாதது. அப்ப தொடக்கம் இல்லாததுன்னு சொல்லவும் அதுக்கு இறுதியும் கிடையாது. இதை அனாதி என்ற சொல்லால் குறிக்கிறோம்.
அனாதினா ஆதி அற்றது. அப்ப இதுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. தோற்றம் மறைவு இந்த இரண்டும் இல்லாததுனால இது எப்பொழுதும் உள்பொருள்கள், எப்பொழுதும் இவை இருக்கக்கூடிய பொருள்கள். அப்ப முன்னாடி 3 தானே சொன்னோம், இப்ப எப்படி 6 சொல்றாங்கன்னு கேட்டா, அப்ப பதி பசு பாசம் அந்த பதி பசு பாசம் ஆகிய 3 சொன்னோம். இப்ப பாசத்தை ஆணவம் கண்மம் அப்படின்னு சொல்லி மாயையை சுத்த மாயை அசுத்த மாயைன்னு 2ஆ பிரிச்சுட்டார். 2ஆ பிரிச்சுதான் இந்த 6ம் தொடக்கம் இல்லாதது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னொன்னு சொல்லலாம், முன்னாடியே நம்ம சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயைன்னு ஒண்ணு சொல்லி இருக்கோமே. அப்ப பிரகிருதி மாயையில கணக்குல வச்சுக்கலையான்னா இவர் இந்த குரல்ல சொன்னது 2 தான், ஒண்ணு சுத்த மாயை, இன்னொன்னு அசுத்த மாயை. அப்ப 2ம் வேறு வேறு பொருள்களா அப்படின்னு கேட்டா 2ம் வேறு வேறு பொருள்கள் அல்ல, ஒரே பொருள். ஆணவம் என்பது வேறு வேறு பொருள் அல்ல, ஒரே பொருள். ஏன் ஒரே பொருள்னு சொன்னவர் இவர் 2 பொருளாக இங்க எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா, சில பேர் 2 பொருள்கள் சொல்றாங்க, ஆனா இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு தெரியுதுன்னு கேட்டா, அடுத்த நூல் அடுத்ததா படிக்க போற சிவபிரகாசன் நூல்ல பகர் மாயை ஒன்று படர்கன்மம் ஒன்று என்று ஒரு பாடலிலே சொல்லி இருக்கிறார். எனவே பகர் மாயை ஒன்று என்று சொன்னதுனாலே மாயை ஒரு பொருள் தான், அப்ப 2 பொருள் கிடையாது. அப்ப சுத்தமாயி அசுத்தமாயினா என்னன்னு கேட்டா, ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருக்கிற கலந்து இருக்கிற ஒரு பகுதியை நம்ம அசுத்த மாயைன்னு சொல்லியிருக்கோம். ஆணவ மலத்தோ கலப்பு இல்லாத மாயையை சுத்த மாயைன்னு சொல்றோம். அப்ப ஆணவ மலம் கலந்து இருந்ததுன்னா அசுத்த மாயை, ஆணவ மலம் கலப்பு இல்லாம இருந்ததுன்னா சுத்த மாயை. ஆக இந்த 2ம் ஆணவ கலப்பினால்தான் தவிர 2 தனித்தனி பொருள்கள் அல்ல, இவை ஒரே பொருள்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி குன்றுமணியில ஒரு பக்கம் சிவப்பாகவும் ஒரு பக்கம் கருப்பாகவும் இருக்கிறதோ, அதே போல மாயையினுடைய ஒரு பகுதி சுத்த மாயை என்றும் இன்னொரு பகுதியை அசுத்த மாயை என்றும் சொல்கிறோம். அப்ப இதை ஏன் தனித்தனியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த மாயையினுடைய காரியம்தான் தனு கரண புவன போகங்கள். ஆக இந்த தனு கரண புவன போகங்கள் தனித்தனியா இருக்கிறதுனால இவை காரியம் இந்த மாயிலிருந்து உண்டாகுது. எப்படி உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுத்த மாயிலிருந்து உண்டாகிறது பூரா விருத்தியாக உண்டாகிறது. அது என்ன விருத்தி அப்படின்னு கேட்டா, நம்ம கொடையை சுருக்கி வச்சிருக்கிறோம் பேக் உள்ள, அதை பிரிச்சு அப்புறம் விரிக்கிறோம், இது விருத்தி. அது மாதிரி ஒரு கூடாரம் போடுறவங்க கூடாரத்தை போட்டுட்டு பிறகு மடிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க, அதையே பின்னாடி விரிச்சு போடுவாங்க, அது விருத்தி. அப்ப எதிலிருந்து தோன்றுகிறதோ மீண்டும் அதுவாக தோன்றும், அதுவாக சுருக்கி கொள்ள முடியும். இது சுத்த மாயா போனத்துல நடக்கிறது, சுத்த மாயையில நடக்கிறது. ஆனா அசுத்த மாயையில எப்படி நடக்குதுன்னு கேட்டா, பரிணாமமாக நடக்குது. ஒன்று மற்றொன்றாக மாறி நடக்கும், மாறி இருக்கும். எப்படி பால் தயிராக மாறுகிறதோ மீண்டும் தயிர் பாலாக மாறாது, அப்படி நடந்ததுன்னா அது பரிணாமம் என்பது. அப்ப சுத்த மாயையில விருத்தியின் மூலமாக தனுகரண போவன போகங்கள் உண்டாகிறது. அசுத்த மாயையில பரிணாமத்தின் மூலமாக இவை உண்டாகின்றன. அதனால தான் இவர் 2 பொருளாக இதனை வைத்திருக்கிறார். ஆக மொத்தத்துல சைவ சித்தாந்தம் 6 பொருள்களை அனாதி என்று கூறுகிறது. ஒன்று இறைவன், என்றொன்று பல எண்ணிக்கையில் உள்ள உயிர்கள், அதே போல ஆணவம், கண்மம், சுத்தமாயை, அசுத்தமாயை, இந்த 6 பொருள்களும் ஆதி அற்றவை, இவை அனாதி என்கிற இந்த குறளினுடைய விளக்கம் மேலும் அடுத்த வாரம் சிறிது தொடரும் என்று கூறிக்கொண்டு, இதுவரை பொறுமையாக கேட்டு இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இதுவரை
கேட்டிருந்த உங்கள் அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி பிரேமியாம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயனம். ஆறிரு தளந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை பூரிசை தனிவேல் வாழ்க, முக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெஞ்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார்கள். சொல்லுங்கம்மா. தவமணி அம்மா இதை வச்சிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. சிவாய திருவடி வணக்கம் ஐயா. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடி தாமரை மலர்களை வணங்கி கொண்டு அவர் தம் பாதங்களை சென்னியில் வைத்து போற்றுகின்றோம் ஐயா. இந்த வகுப்பு மிக அருமையான வகுப்புங்க. இதுல எனக்கு எழுந்த சந்தேகம், இப்போ நம்ம சிவ தத்துவத்துல வித்யா தத்துவத்துல படிக்கிறோம், கலை நியதி காலம் கலை நியதி எல்லாம் படிக்கிறோம். அப்போ இந்த நியதி தத்துவம் வரும் பொழுது நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அவரவர் செய்த வினையை அவரவர் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு உணர்ந்திருக்கோங்க ஐயா. இந்த சிற்றறிவு உணர்ந்திருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொன்னது ஒருத்தர் இருவினை ஒப்புல இருக்கும் பொழுது அவருக்கு யாராவது அவருக்கு தீங்கிழிச்சாருன்னா அந்த ஆகாமிய வினை இவரோட கணக்குல போய் சேரும் அப்படின்னு இருக்கீங்க. இது எந்த அளவுல புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? எனக்கு தெரியலைங்கய்யா. அதாவது இருவினை ஒப்புல இருக்கும்போது அந்த வினையினுடைய பயன், அந்த வினை அவர் கணக்குல சேராது. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, அது மீது விருப்போ வெறுப்போ இல்லாமல் செய்கிறார். அந்த மாதிரி விருப்போ இல்லாம செய்யறதுனால அவர் கணக்குல சேராது. சரி, அப்ப தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருவருள்னு சொல்லிட்டோம். திருவருளுக்கு போகும்னா இறைவன்கிட்ட போகாது. அப்ப எங்க போகும் அப்படிங்கிற ஆய்வு செய்யும் பொழுது இது யார் ஒருவர் அவரை புகழ்கிறார்களோ அல்லது வணங்குகிறார்களோ அவரிடத்துல போய் சேரும் அப்படின்னு அந்த விரிப்பினுடைய தன்மை, அது நல்ல தன்மைங்கிறதுனால அவருக்கு சேரும் சொல்ற மொழிய அவருடைய முழு ஆகாமியமோ அது எதுவும் சேராது. இருவினை ஒப்பில் உள்ளவர்களுக்கு அது சேரும் சொல்லு. சரிங்களாமா? சரிங்க. சொல்லுங்க. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். அம்மாவுக்கு புரியலங்கய்யா, அதுலதான் சரிங்கய்யான்னு சொல்லிட்டாங்க. ஒரு கதை படிச்சேங்கய்யா. ஒரு கதை படிச்சோம். அதாவது மன்னன் மிகப்பெரிய அளவுல ஒரு அன்னதானம் பண்றாரு. அப்ப அந்த அன்னதானம் பண்ணும் பொழுது வானத்துல பறக்கக்கூடிய ஒரு கழுகு மூலமா கொண்டு வரக்கூடிய அந்த பாம்பின் விஷம் அந்த உணவுல கலந்துருதுங்க. அருந்தியவர்கள் மரணம் அடைகிறார்கள். அப்போ மன்னர் வருந்துறாரு. காலங்கள் பல உருண்டோடினா மறுபடியும் அவர் அந்த திருப்பணியை செய்யும் பொழுது அப்போ அங்க ஒரு மூதாட்டி உணவு ஏற்க வர்றவங்கிட்ட அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் நேரும். அப்போ அது வரைக்கும் அந்த யம தர்மராஜா இது யார் கணக்குல எழுதுறதுன்னு பார்க்கும்போது அந்த மூதாட்டியோட கணக்குல இதை எழுதுங்க அப்படிங்கிற அந்த கதையை இங்க நான் கொண்டு வந்து இதை இணைச்சு பார்த்தேங்க ஐயா. சிவசிவா. ஆமா ஆமா, புனையப்பட்ட கதை தான் அது. அது அந்த மாதிரி கதையும் நான் கேட்டிருக்கேன். பல சித்தாந்திகள் சொல்றதுதான். சொல்லுங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி. சிவசிவா. சிவாயினுடைய அடியன் தங்கள் திருவள்ளுவர் மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன் இல்லையா. தௌமணி அம்மாவுடைய கூற்றுதான் அடியனுக்கும் சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. அதே கூற்றுதான் அடியனும் கேட்க வந்தேன். ஏன்னா ஒரு ஆன்மா செய்யக்கூடிய வினைகளை பெருமான் அப் டு டேட் அப்பவே அந்த ஆகாமிய வினைகளை அதிசுகமா பாவமா புண்ணியமான கணக்கை பிரித்து சஞ்சீத வினையில நம்மளுடைய புத்தி தத்துவத்துக்கு கொண்டு போயிடுறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒருவருக்கு ஆற்றக்கூடிய தவறுதலான வினை மற்றவருக்கு எப்படி போகும்ன்ற சந்தேகம் தாங்க அடியனுக்கும். அவரு அந்த இருவினை ஒப்பு இருக்கிறதுனால அது அவரை சாராதுமா. ஏன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, நமக்கு எந்த விதமான வெறுப்போடையும் அவர் எந்த செயலும் செய்யல. அப்ப ஆகாமிய வினை அவருக்கு ஏறாது. அப்ப அவருடைய அது அடியனுக்கு நல்லா புரியுதுங்க ஐயா. ஏன்னா அந்த ஏகனாகி இறைப்பணி நிக்கிற ஜீவ ஆன்மா எந்தவித பாவ வெறுப்பு அற்ற நிலையில இருக்கிறதுனால அதுக்கு எந்த பாவமோ புண்ணியமோ வினைய சேர்க்கல. ஆகாமியத்தை அந்த ஆன்மா ஈட்டல. அதனால அங்க ஆகாமியம் அவருக்கு ஏறல. ஆனா செல்வரதி இப்போ ஜீவ முக்தரை போய் துன்புறுத்துறனா அந்த வினை எனக்கு தானங்க ஐயா, என்னுடைய கணக்கு தான். ஆமா,
அப்ப அதான் சொல்றேன், அவரு அப்ப உங்க இவரை தானே சேரணும். இவர் வந்து அவரை வந்து வெறுத்தோ அல்லது விரும்பியோ செய்யறதுனால அந்த வினையுடைய பயன் இவருக்கு வரும் அப்படின்னு ஆமா, சொல்றதுதான் சகலர ஆன்மாவா இருக்கிற எனக்கு தான். ஏன்னா எனக்கு விருப்பம் இருக்கு, விருப்பமும் இருக்கு, விருப்பு வெறுப்பு இரண்டுமே இருக்கு. அவர் ஜீவன் முக்தர்ன்றத அறிய முடியாத ஒரு ஆன்மாவா நான் இருக்கிறதுனால அந்த வினை பயன் எனக்கு தான். அப்படி புரிஞ்சுக்கலாங்களாங்கய்யா? சரிதாங்க, கரெக்டா சொல்றீங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இது போன வாரமே இந்த கூற்றை நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வரல, குழப்ப நிலையிலேயே அப்படியே டிராப் அவுட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நீங்க சொன்னதுனால ஒரு நல்லது ஒரு புரிதல் கிடைச்சிச்சுங்க ஐயா. போன வாரம் இந்த கூற்றை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது வந்து பவானி ஐயா சொன்னதுதாம்மா. பவானி தியாகராஜ ஐயா ஒரு கூட்டத்துல சொல்லியிருந்தாங்கம்மா, அதுதான் சொல்றோம். ஏன்னா அவங்க சொல்லும் போது நிச்சயமா அதை உணர்த்து தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க. அதனால அது அப்படியே நான் சொல்லியிருக்கேன். சரிங்க சரிங்க. ஏன்னா இது சித்தியார்ல இதுக்கான விளக்கம் 403 தெரியல, அந்த பாடல்ல ஜீவ முக்தர்ல கொடுத்திருக்காங்க ஐயா. 10ஆம் சூத்திரத்துல இருக்கு இதுக்கான விளக்கம். அதையும் படிச்சு நாங்க ஒப்பிட்டு பார்த்தோங்க ஐயா. அத மேல படிக்க போவோம். நம்ம இதை இப்ப தொடக்க நிலையில இருக்கிறதுனால இதை மட்டும் சொல்லியிருக்கோம். பாடல்கள் வருது மக்கள். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அது அன்னைக்கு எழுந்த சந்தேகம் இன்னைக்கு உங்க வகுப்புல சரி செய்யப்பட்டதுங்க ஐயா. சரிம்மா, நன்றிங்க ஐயா. சிவாய் நம்ம திருவடி வணங்கிக்கோங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. பேசுங்க ஐயா. அவங்களை இகழ்ந்தா நமக்கு வினை சேரும். ஆனா நம்ம வந்து அந்த இறைவினை ஒப்புல அதெல்லாம் இல்ல, அதனால நமக்கு அந்த வினை சேருது. புகழ்ந்தாங்க ஐயா அவங்கள, அதுவும் நமக்கு தான் சேரும். ஆமா, புகழ். அப்ப இகழ்ந்தால் சேரும் போது புகழ்ந்தாலும் தான் சேரும். அதனாலதான் வந்து அவங்கள வணங்கிட்டு நம்ம வெளியில வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அது நம்ம சேர்ந்து. அப்போ வந்து நம்ம அப்படி இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம எதுவுமே பேசாம வந்துடும். அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதை வந்து அது என்ன இது என்னன்னு அதை ஆய்வு பண்ணவோ அல்லது அவங்களை இழிவா பேசவோ கூடாது, யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் யாரேனும் லாடத்திட்ட திருநீர் அணிஞ்சிருந்தாலே அவங்களை பார்த்தாலே நம்ம வந்து அவரை இறைவனா கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் சொல்லியிருக்க அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. அந்த பாடல் எனக்கு சரியா நினைவு. இப்போ அந்த யாரேனும் லாடத்திட்டேன்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல்ல அதான் சொல்றாரு, அவர் தேவர் இவர் என்று ஆட்டுணாதே அப்படின்னு தொடர்ச்சியா இல்லாம இவர் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும். அவரை வந்து மீண்டும் ஆய்வு செய்யக்கூடாது, அவரு உண்மையானவரா இல்லையா அப்படிங்கறது இல்லாம. அந்த ஒரு நாயன்மார் கூட இருப்பாரு இல்லைங்களா, இவர் வந்து அவங்க வீட்டுல வேலை செஞ்சவர். ஆமா, முத்தநாதன் வேடமும் சொல்லலாம். அதை விட எப்படின்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல பணி செஞ்சுட்டு அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வேலையை விட்டு நீக்கியிருப்பாங்க. அவர் சிவனடியாரா வந்திருப்பாரு. அவருக்கு பாத பூஜை செய்வாங்க, அம்மையார் தண்ணீர் ஊற்றுவாங்க, இவங்க கழுவிட்டு இருப்பாங்க. திடீர்னு தண்ணீர் நின்றுடும். இப்படி அண்ணாந்து பார்த்த உடனே ஏன் பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இவங்க நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்களாச்சு அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, செஞ்சு ஒரு காரியம் செஞ்சிருவார். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆய்வு செய்யாமல் இவர் வந்து எல்லாரும் சிவனடியாராகவே கொள்ள வேண்டும். அவர் முத்தநாதன் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரிதான் அவருடைய மெய்ப்பொருள் என்பது கலிப்பகை நாயனார். ஆமாமா, எனக்கு சரியா நினைவு வரல உடனே. அந்த நாயன்மார் அப்படிதான் செஞ்சார். ஆக இறைவனுடைய திருவேடம் அதுதான் மெய்ப்பொருள். அதனாலதான் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்னே பேரு. அது அவரு ஆக்சுவலா இறந்து போனவர் இவர் தான், பட் இவர் வென்றார்னு எழுதுவார் சேக்கிழார் பெருமான். ஏன்னா இறந்தவர் தோற்றுதான் சொல்லுவாங்க, ஆனா இவர் இறந்தவர் தொழுது வென்றார் அப்படின்பார். எனவே இவர் தான் மெய்ப்பொருள் நாயனார். ஆக மெய்ப்பொருள் என்பது சிவவேடம். சிவவேடத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். சிவாயம். இப்ப புரிஞ்சுதுங்க ஐயா, அப்படியே படிப்படியா சொல்லிட்டீங்க, அருமையா இருந்தது. அதே மாதிரிங்க ஐயா, அந்த சக்தி நிபாதத்துல இத்தனை இது இருக்குன்னு தெரியலங்க, இத்தனை நிலையை கடக்கணுமான்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உணர்ந்துகிட்டே வரும். இவ்வளவு நிலைகள் இருக்கா, இப்படி பக்குவம் அடையணுமா ஆன்மா அப்படின்னு சொல்லி, எப்பா எப்படி ஒரு கேவலத்துல இருக்கிறோம்னு நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. நாம மந்த தரத்துல இருக்கோம், அது கூட இருக்கமான்னு சொல்ல முடியாது. ஆமாங்க ஐயா. இப்ப நீங்க அந்த வேடத்தை பார்த்தாலே வணங்கிடணும் அப்படின்னு சொன்னது வந்து அடியனுக்கு ரொம்ப உணர்ந்தங்க ஐயா. அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது, பேசக்கூடாதுன்னு சொன்னது ரொம்ப அருமையான இதுங்க ஐயா. ரொம்ப அவங்க அந்த உண்மையான இருவினை ஒப்புல இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, அதனால நமக்கு எந்த விதமான நமக்கு இருக்கிற வினையே போதும். ஆகாத வினையில இன்னும் கொஞ்சம் வேற நமக்கு சேர்ந்துடக்கூடாது இல்லைங்களா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, நல்லது. ஒரு உதாரணங்கய்யா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றட்டுமா? அதாவது ஒரு வீட்டுல ஒரு மாமியார் மருமகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்ப அந்த மருமகள் வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா நம்ம புகழ்ச்சியை மட்டும் சொல்லுவோம், நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். ஆனா அந்த மருமகளானது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தாயே நீ நல்லதும் சொல்ல வேணாம், நீ கெட்டதையும் சொல்ல வேணாம். அதே மாதிரி நானும் உங்களை பத்தி நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் சொல்ல வேணாம். 2 பேருமே என்ன பண்ணுது, வணக்கம் போட்டு நவுந்து போயிடுவோம் அப்படின்றது உதாரணத்தாக இது. இது வந்து உண்மையிலேயே எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி.